நல்ல வேளை, சசி இல்லாத நேரத்தில் வந்துவிட்டார். அவர் வந்த நேரத்தில் சசி இருந்திருந்தால் என்னுடைய நிலைமை என்னவாயிருக்கும்? உடம்பு நடுங்கியது. இந்த தடவை தப்பித்தாயிற்று. திரும்பவும் நாளைக்கே வந்தார் என்றால் நான் என்ன செய்வேன்? சசிக்கு இந்த விஷயம் தெரிந்தால் கேள்வி மேல் கேள்வி கேட்பான். யார்மா இவரு என்று கேட்டான் என்றால் என்ன பதில் சொல்வது? இன்னொரு தடவை வாசுவை பார்த்தால் என் வாழ்க்கையில் என் நிம்மதியில் குறுக்கிடாதே என்று கெஞ்சி பார்த்தால் என்ன? கண்ணீர் பெருகி வழிந்து தலையணையை நனைத்தது. புரண்டு புரண்டு படுத்தாள். தலைவலி அதிகரித்ததே தவிர குறையவில்லை. அவளுடைய சிந்தனையை கலைத்தபடி தலைமாட்டில் நின்று இருந்தாள் பவித்ரா. ஸ்கூலிலிருந்து அப்பொழுதுதான் திரும்பியிருப்பாள் போலும். களைத்து காணப்பட்டாள். ஸ்கூல்லேருந்து திரும்பினதும் உங்க வீட்டு வாசலை தான் பார்த்தேன். எப்பவும் இந்நேரமான வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டிருப்பீங்க. இன்னைக்கு கூட்டாம பெருக்காம குப்பையோடு வெறிச்சோடி கிடந்துச்சா? அதான் உங்களுக்கு உடம்பு கிடம்பு முடியலையோன்னு ஓடி வந்தேன். ஆமா, என்னத்த பண்ணுது? ஜுரமா? பானுமதியின் நெற்றியிலும் மார்பிலும் கையை வைத்து தொட்டு பார்த்தாள். லேசான தலைவலி பவித்ரா, அவ்வளோதான். சொல்லியபடி எழுந்து கொள்ள முயன்றாள். மாத்திரை தரட்டுமா? வேணாம் டி. மாத்திரை போட்டுக்கிற பழக்கமெல்லாம் எனக்கு கிடையாது. ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி போட்டு குடிச்சா சரியாயிடும். இருங்க, நான் காப்பி போட்டு தரேன். உனக்கு எதுக்கு சிரமம்? பானுமதியின் வார்த்தைகளை காதிலே போட்டுக்கொள்ளவில்லை. பவித்ரா விறுவிறு என்று அடுக்கலைக்கு ஓடினாள். பால் பாக்கெட்டை நறுக்கி பாத்திரத்தில் கொட்டி கேஸ் அடுப்பை பற்ற வைத்து 10 நிமிஷத்தில் இதமான சூட்டோடு ஒரு குவளை நிறைய காப்பியை கொண்டு வந்து நீட்டினாள். பானுமதிக்கு தாகமாக நாக்கு வறண்டு போயிருந்தது. அதை வாங்கி பருகினாள். ரொம்ப நன்றி பவித்ரா. நன்றியெல்லாம் எதுக்கு அத்தை? நான் எப்பவும் என்னைக்கும் உங்ககிட்டயே இருந்து பணிவிட செய்யணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஃப்ளாஸ்க்ல காப்பி போட்டு ஊத்தி வச்சிருக்கேன். உங்க புள்ள வந்ததும் எடுத்து குடிக்க சொல்லுங்க. நான் வரேன். மின்னலென ஓடிப்போனாள் பவித்ரா. ஒரு முடிவுக்கு வந்தவளாய் சசிகுமாருக்காக காத்திருந்தாள். அஞ்சலியை பற்றி அம்மாவிடம் எப்படி பேசுவது? தயக்கத்தோடு யோசனையில் ஆழ்ந்திருந்த சசிகுமாரிடம் தானாகவே பேச்சை ஆரம்பித்தாள் பானுமதி. உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி இன்னைக்கு பேசலாம்னு இருக்கேன். அருகில் வந்து அமர்ந்து மகனை வாஞ்சையோடு பார்த்தாள். எதை பத்திமா பேச போற? உன் கல்யாணத்தை பத்தி சட்டென்று நிமிர்ந்து அமர்ந்தான் சசிகுமார். கல்யாணம் என்றதுமே மனதுக்குள் குதூகலம் ஊற்றெடுத்தது. அம்மாவே என்னுடைய கல்யாணத்தை பத்தி பேச நினைக்கும் போது நானும் அஞ்சலியை பற்றி சொல்லிவிட வேண்டியதுதான். இதுதான் நல்ல தருணம். இப்போதே சொல்லிவிடு, சொல்லிவிடு. மனசுக்குள் ஒரு குரல் கொவ்வியது. உதடுகளை நாக்கினால் ஈரமாக்கி கொண்டான். நானும் அதை பத்திதாமா பேசலாம்னு இருந்தேன் என்றான். பார்வையை தாழ்த்தி கொண்டான். நீயும் இதை பத்தி பேசலான்னு இருந்தியா? ஆச்சரியமாய் பார்த்தாள். ஆமாம்மா, உங்ககிட்ட எப்படி சொல்றோன்னு தான் இத்தனை நாளா பயந்துகிட்டு இருந்தேன். பீடிகையோடு தொடர்ந்தான். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா சொல்ல வேண்டிய வேலை வந்துடுச்சு. சொல்லு. அவளுக்கு ஆர்வம் தாழவில்லை. என்ன சொல்ல போகிறானோ என்று படபடப்பாய் இருந்தது. நீ கோவப்படாம என்னை திட்டாம என்னோட ஆசைக்கு தடை சொல்லாம மனப்பூர்வமா சம்மதிக்கிறதா இருந்தா சொல்றேன். நான் என்னைக்கு உன்கிட்ட கோவப்பட்டு இருக்கேன்? சும்மா சொல்லுடா. அம்மா, நான் நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். சசி. அவ பேரு அஞ்சலி. அவளும் என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். அவங்க அப்பா பரந்தாமன் பெரிய பணக்காரர். அஞ்சலி ஒரே பொண்ணு. இத்தனை நாளா மூடி வச்சிருந்த காதல் விவகாரத்தை அவங்க அப்பா கிட்ட அஞ்சலி சொல்லிட்டான். அவன் மேல உயிரையே வச்சிருக்கிற அவங்க அப்பா எங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டார். நாளைக்கு அவர் உன்னை பார்த்து இத பத்தி பேசுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்கார். நீ என்னம்மா சொல்ற? அவரை வர சொல்லட்டுமா? வேணாம்னு சொல்லட்டுமா? விஷயத்தை சுருக்கமாய் ஒரே மூச்சில் சசிகுமார் சொல்லி முடித்தான். பானுமதிக்கு பேச்சே வரவில்லை. இதயத்தை இரண்டாய் பிளந்தது போல இருந்தது. அத்த, நீங்க என்ன சொல்றீங்க? அதிர்கிற கீழே குரலில் கேட்டாள் பவித்ரா. எங்கே விழுந்து விடுவோமோ என்கிற பயத்தின் காரணமாய் கோவில் பிரகாரத்தில் இருந்த கருங்கல் தூண் மீது சாய்ந்து கொண்டாள். உன் மனசுல சசி இருக்கிற விஷயம் எனக்கு எப்போவோ தெரியும்.
ஆனா அவன் மனசுல நீ இல்லையேம்மா. நான் என்ன பண்ணுவேன்? பானுமதியின் கண்கள் கலங்கின. சசி வேறொரு பொண்ண காதலிக்கிறானாம். அவங்க அப்பா பெரிய பணக்காரராம். ஒரே பொண்ணு. தாய் இல்லா பொண்ணு வேற. ஆசைப்பட்டுட்டாளேங்கிற காரணத்துக்காக தன்னோட கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சசிய மருமகனாக்கிக்க சம்மதம் சொல்லிட்டாராம். அத பத்தி என்கிட்ட முறைப்படி பேசுறதுக்காக இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வராராம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சசிதாம்மா அவன் வாயாலேயே சொன்னான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க அத்த? அழுகை அடக்க கேட்டாள். காதலுங்கிறது தானா வரணும். கட்டாயப்படுத்தி வர்றதுக்கு பேரு காதல் இல்லம்மா. காதலோட வலி வேதனை எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை நினைச்சு ஒரு பக்கம் சங்கடமா வருத்தமா இருக்கு. அதே சமயம் சசிதான் என் உலகம், சசிதான் என் வாழ்க்கை, சசிதான் என் சந்தோஷம்னு வாழ்ந்து தொலைச்சிட்டேனே. அவன் நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் தானே இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டேன். அவனோட விருப்பத்துக்கு மறுப்பு சொன்னா அவன் சந்தோஷம் பறி போயிடும். அவன் என்னை தாயா பார்க்கறதுக்கு பதிலா மனசுக்குள்ள விரோதியா பார்க்க ஆரம்பிச்சிடுவான். மனக்கசப்போட அவன் வாழ்றத என்னால பார்க்க முடியுமா? அப்புறம் அவனுக்காக நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லாம போயிடுமே. அவன் வேறொரு பொண்ண காதலிக்காம இருந்திருந்தானா நீ பவித்ராவை தான் கட்டிக்கணும்னு நான் கட்டளை போட்டு இருப்பேன். ஆனா அவன் வேறொரு பொண்ண மனசார காதலிச்சு தொலைச்சிட்டானே. அதையும் மீறி அவனை கட்டாயப்படுத்தினா அது அந்த பொண்ணுக்கு செய்யற துரோகம் ஆயிடாதா? தெரிஞ்சோ தெரியாமலோ நீ உன் மனசுல ஆசைகளை வளர்த்துட்ட. அதை அழிச்சிடு பவித்ரா. சசிய மறந்துடு பவித்ரா. இந்த வார்த்தைகளை நான் உன்கிட்ட சொல்றதுக்காக என்னையும் மன்னிச்சிடு. இதையெல்லாம் ஆரம்பத்திலே உன்கிட்ட சொல்லிடணும்னு தான் இந்த காலை நேரத்திலேயே உன்னை கோயிலுக்கு கூட்டி வந்தேன். பானுமதியின் முகம் சோர்ந்து கண்கள் கலங்கி காணப்பட்டது. மனசு நொறுங்கி போயிட்டியா பவித்ரா? உன்னோட நல்ல மனசுக்கு சசியை விட அழகான பொறுப்பான புத்திசாலி புருஷன் நிச்சயம் கிடைப்பான். அதையே நினைச்சு மனசை குழப்பிக்காம எப்பவும் போல கலகலப்பாக இரு பவித்ரா. முயற்சி பண்ற அத்த. அழுகை வெடிக்க உதடுகளை பிரித்தாள் பவித்ரா. வாய்விட்டு கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் செய்து விடுவோமோ என்று பயமாக இருந்தது அவளுக்கு. படகு போன்ற அந்த புத்தம் புது வெளிநாட்டுக்காரை சசியின் வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார் பரந்தாமன். நீங்க போய் அவங்க அம்மா கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க டாடி. நான் கார்லயே இருக்கேன். அலட்சியமாய் சொல்லிவிட்டு காரின் பின் சீட்டிலேயே அமர்ந்து கொண்டாள் அஞ்சலி. அதற்கு மேல் அவளை கட்டாயப்படுத்தாமல் சசியின் வீட்டுக்குள் நுழைந்தார் பரந்தாமன். சசிகுமார் அவரை வரவேற்று உள்ளே அழைத்து போனான். கூடத்தில் சீலிங் ஃபேனை வேகமாக சுழல விட்டு கீழே ஒரு சேரை போட்டு அதில் அவரை அமர வைத்தான். வணக்கம்மா. நீங்க தான் சசியோட அம்மாவா? ஒப்புக்கு கைகளை குவித்து கூப்பிட்டார் பரந்தாமன். உள்ளிருந்து வந்த பானுமதியை பார்த்து ஆமாங்கய்யா. பதிலுக்கு பானுமதியும் கைகளை குவித்தாள். இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்தார்கள். இருவருடைய கண்களும் சில வினாடிகள் மௌனமாய் மோதிக்கொண்டன. சட்டென்று இருவருடைய முகமும் கருத்து போனது. இருவருமே வியர்த்து போனார்கள். இவனா? இவன் மகளையா சசி காதலிக்கிறான்? ஐயோ கடவுளே! இவனைப் போலவே இவன் மகளும் இருந்து விட்டால் சசியின் வாழ்க்கை வீணாய் போய்விடுமே. உடம்பு அவளையும் அறியாமல் நடுங்கியது. ஒரு அடியை பின்னால் வைத்தாள். அதை பரந்தாமனும் பார்க்க தவறவில்லை. இவளா? இவளது மகனா சசி? இவளா எனக்கு சம்மந்தி? ச்சே! அவருடைய மனதிலும் அதே நினைப்பு. அதே சமயம் சசிகுமாருக்கு நேரில் அதை காட்டிக்கொள்ள இருவருமே விருப்பமில்லை. மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டார்கள். உங்க மகன் சசி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் என்றார் கரகரப்பான குரலில். அவளை அடையாளம் கண்டு கொண்ட பிறகு நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. உங்க மகன் என்பதற்கு கூடுதலாகவே அழுத்தம் கொடுத்தார். அந்த அழுத்தம் பானுமதியை ரொம்பவே உறுத்தியது. இவன் என்னை பற்றி சசியிடம் ஏதேனும் சொல்லி விடுவானோ? சசியை எண்ணி பிரித்து விடுவானோ? கத்தியால் குத்தப்பட்ட பறவையைப் போல பானுமதியின் இதயம் படபடத்தது. அஞ்சலினா எனக்கு உயிர்.
அவ ஆசைப்பட்டாளே என்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் கௌரவம், அந்தஸ்து எதை பத்தியும் கவலைப்படாம உங்க வீடு தேடி வந்திருக்கேன். என் மக அஞ்சலிக்கு சசிக்கு தர எனக்கு பரிபூர்ண சம்மதம். அதே மாதிரி என் மக அஞ்சலியை சசி கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு இஷ்டம் தானே? புருவங்களை உயர்த்தினார். அடிக்கண்ணால் அவளை ஏறிட்டாள். அந்த பார்வை பானுமதியை பயமுறுத்தியது. யாருன்னு சொல்லட்டுமா? சசிக்கும் உனக்கும் என்ன உறவுன்னு சொல்லட்டுமா? இந்த நிமிடமே சசியை உன்னிடமிருந்து பிரித்து கூட்டி போய்விடட்டுமா என மிரட்டுவது போல இருந்தது. மௌனமாக நின்றாள் பானுமதி. உங்க அம்மா வாயை திறக்க மாட்டாங்களா? நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவங்க இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. தோள்களை உலுக்கியபடி சசிகுமாரை பார்த்தார். அம்மாவுக்கு பயந்த சுபாவம் அங்கிள், வேறொன்றும் இல்லை. பயமா? இவங்க ஒண்ணுமே பேசாம நிக்கவும் ஏத்துக்க இவங்களுக்கு அஞ்சலியை மருமகளா இஷ்டம் இல்லையோன்னு நினைச்சிட்டேன். சிரித்தார். இதற்கு மேலும் தான் பேசாமல் இருந்தால் அது சசிகுமாருக்கு வீண் சந்தேகத்தை உண்டு பண்ணும் என எண்ணியவளாய், இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சசிக்கு பிடிச்ச சரிதான் என்றாள். அப்போ இந்த கல்யாணத்துல எந்த அப்ஜெக்ஷனையும் இல்லையே? ம். இன்னொரு விஷயம், நீங்க தப்பா நினைச்சிக்கலனா நான் சொல்றேன். சொல்லுங்க. அஞ்சலி செல்லம்மா வளர்ந்த பொண்ணு. எதுக்காகவும் என்னை விட்டு அவ பிரிஞ்சதே இல்லை. அவளை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவளும் ஆடம்பரமா சொகுசா வாழ்ந்து பழகுனவ. அரண்மனை மாதிரியான வீட்டுல வாழ்ந்துட்டு சசிக்கு கழுத்தை நீட்டின பிறகு இந்த சின்ன வீட்டுல வந்து குடுத்தனம் பண்றதுக்கு ரொம்ப சிரமம். அதனால கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு சசி எங்க கூட எங்க வீட்டுல வந்துதான் இருக்கணும். அஞ்சலியும் இதை தான் விரும்புறா. நானும் இதை தான் விரும்புறேன். ஏன், சசி கூட இதை தான் விரும்புறாருன்னு நினைக்கிறேன். இல்ல சசி. சசியை பார்த்தார். அவன் சங்கடமாய் தலையை குடிந்து கொண்டான். என் பொண்ணுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த விஷயத்துல நீங்களும் விட்டு கொடுக்கணும். இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறத நீங்க சொல்ற போற பதில்ல தான் இருக்கு. விஷமமாய் உள்ளுக்குள் சிரித்து கொண்டார். ஏ ஓநாயே, என்னை பழிவாங்க வலை விரிக்கிறியா? என்னையும் சசியையும் பிரிப்பதில் அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு? அழுகை அடைத்தது பானுமதிக்கு. இருந்தாலும் சசிகுமாரின் சந்தோஷத்திற்காக சொன்னாள். அஞ்சலி என் வீட்டுக்கு வந்தா அந்த மகாலட்சுமி வந்தாப்புல இருக்கும். அப்பா ராமசுப்பிரமணியனும் அம்மா தனமும் உறவுக்காரர் வீட்டு கல்யாணத்திற்காக காலையிலே புறப்பட்டு போனவர்கள் இன்னும் வந்திருக்கவில்லை. பவித்ரா மட்டும்தான் வீட்டில் இருந்தாள். பவித்ரா குரல் கேட்டு நிமிர்ந்தாள். ஆச்சரியமாய் இருந்தது. என்றைக்கும் இல்லாமல் அவள் வீட்டிற்கு வந்திருந்த பானுமதி முந்தானியை இழுத்து போத்தியபடி முகம் முழுவதும் கவலையாய் காணப்பட்ட பானுமதி சின்னதாய் சிரித்து வரவேற்றாள். அடடே, வாங்கத்த. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பவித்ரா? பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டையா? அதுதானே உங்க பிள்ளைக்கு பிடிக்கும். பணக்க இடத்தில் கல்யாணம் யோசிச்சு நீங்க தான் எனக்கு ஸ்வீட் தரல. நானாவது உங்களுக்கு உங்க பிள்ளைக்கும் தரலாமேன்னு தான். இயல்பாய் சிரிப்பவள் போல சிரித்தாள். எவ்வளவுதான் மறைத்தாலும் அந்த கண்கள் காட்டி கொடுத்து விடுமே. போன முறை நான் பண்ணி தந்த பால் கொழுக்கட்டைய உங்க புள்ள தின்னவே இல்லை. நான் அவருக்காக ஆசையா ஸ்பெஷலா பண்ணினது. இது இன்னைக்காவது இதை எப்படியாவது அவரை தின்ன செஞ்சிடுங்கத்த. பாத்திரத்தில் கொதித்து கொண்டிருந்த பால் கொழுக்கட்டையில் நெய்யை ஊற்றி கிளறினாள். என்ன அமைதியான பக்குவமான பொறுமையான பெண். இவளை மனைவியாய் அடைய சசிக்கு கொடுத்து வைக்கவில்லையே. வேதனையோடு பவித்ராவை ஏறிட்டாள் பானுமதி. உடம்பு நடுங்கியது. முகத்தை மூடிக்கொண்டு சசியை என்னோட சசியை யாராவது என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவாங்களோன்னு பயமா இருக்கு பவித்ரா. கதறி கதறி அழத் தொடங்கினாள் பானுமதி. கடந்த காலம் கண்ணுக்குள் நிழலாடியது. கொதித்து கொண்டிருந்த எண்ணெயில் பூரியை பொரித்தெடுத்து கொண்டிருந்த பானுமதியின் பின்னால் வந்து நின்றார் பாஸ்கர். பானு, என்னத்தான்? என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? அப்பாவியை முகத்தை வைத்துக்கொண்டு தன் பெரிய கண்களை அகலமாய் விரித்தாள் பானுமதி.
மூக்கு முழியுமா கொள்ள அழகோட இருக்கிற உன் கொழுந்தியால ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்காம இன்னமும் உன் வீட்லயே வச்சிருக்கியே, இதுக்கு என்னடா அர்த்தம்? மனைவியோட தங்கச்சி தானே, பேசாம அவளையும் நாமே கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஆசையில தான் இருக்கியாடான்னு கேலி பண்ணாங்க. பாஸ்கர் பேச்சை முடிக்கும் முன் ஆசை தோசை அப்பளம் வடை. தலையை நொடித்து கொண்டு கிண்டலாய் சிரித்தாள் பானுமதி. இரு, அவசரப்படாதே. அவங்க சொன்னதை தானே சொன்னேன். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னு சொல்லலையே. சொல்லுங்க. பூரியில் இருந்த எண்ணெயை வடிய விட்டு பெரிய சில்வர் பாத்திரத்தில் அடிக்கபடியே தலையை சாய்த்து பார்த்தாள். பானு எனக்கு கொழுந்தியாள்னு யார் சொன்னா? அவ எனக்கு குழந்தை. அவளுக்கு அப்புறம்தான் சசியே. இன்னொரு தடவை யாராவது இப்படி கேலி பண்ணுனா ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். ஓங்கி கணத்துல அரைஞ்சிடுவேன்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன் என்றான் பாஸ்கர். ஒரு பொரியை எடுத்து கையில் வைத்து நொறுக்கி சாப்பிட்டான். நீங்கனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களையே திட்டிட்டீங்க. ஆனா நான் குளையடிக்கு போனாலும், கோயிலுக்கு போனாலும், கடைக்கு போனாலும் எல்லோரும் என்கிட்ட என்னை பத்தி நலம் விசாரிக்க மாட்டேங்கிறாளுங்க. இவளை பத்தி தான் கேட்குறாளுங்க. உன்னோட தங்கச்சி உன்னை விட அழகா இருக்கா? உன் புருஷனுக்கு ஆசை வந்துட போகுது. பத்திரமா பார்த்துக்கோ. அவ உனக்கே சக்காலத்தே ஆயிட போறா. வயசு பொண்ண காலங்காலத்துல கல்யாணம் பண்ணி அனுப்பாம வீட்டுல வச்சுக்கிறதே அவ்வளவு நல்லது இல்லைன்னு என் மனசை கலைச்சி விடுறாளுங்க. அவங்கள எல்லாம் நான் என்ன பண்றது? நாக்கை இழுத்து வச்சு அறுக்கணும் போல கோவம் கோவமா வந்துச்சு. வெளியே காட்டிக்காம எல்லாம் எனக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்கன்னு சிரிச்சுக்கிட்டே வந்துடுறேன். இவளுக்கு இதெல்லாம் எங்க தெரியுது? எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் எனக்கு இப்போ என்னக்கா அவசரம், இப்ப என்னக்கா அவசரம்னு என் வாயை அடைச்சிடுறா. நீங்க தான் உங்க குழந்தைக்கு எடுத்து சொல்லணும் என்றபடி 10 மாத சசிகுமாரை மார்போடு அணைத்தபடி அடுக்கலைக்குள் நுழைந்தாள் வசுமதி. எப்ப பார்த்தாலும் உங்க 2 பேருக்கும் இதே வேலையா போச்சு. அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்கன்னு சுத்தி வளைச்சி பேசி கடைசியில என்னோட கல்யாணத்துல கொண்டாந்து நிறுத்திட வேண்டியது. உங்ககிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றது, இப்போதைக்கு என்னோட கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கன்னு. ச்சே. முகத்தை ஒரு மாதிரியை வைத்துக்கொண்டு வசுமதியிடம் இருந்த சசிகுமாரை கையில் வாங்கினாள் பானுமதி. தோளில் போட்டுக்கொண்டு கூடத்தில் தொங்கிய துணி தொட்டிலை நோக்கி போனாள். சிரித்தபடியே சாப்பிடத் தொடங்கினான் பாஸ்கர். பானுமதியை விட 7-8 வயது மூத்தவள் வசுமதி. ஒருவரையொருவர் உயிருக்கு சமமாய் மதிக்கிற நேசிக்கிற சகோதரிகள். இருவருக்கும் இடையில் ஒரு சின்ன சண்டை கூட வந்தது கிடையாது. அவ்வளவு ஒற்றுமை, அத்தனை பாசம். வசுமதிக்கு அண்ணனோ தம்பியோ உடன் வந்து பிறக்கவில்லையே என்ற கவலையை அடியோடு அழித்திருந்தது தங்கை பானுமதியின் பாசமலை. இருவருமே 10வது வரைக்கும் படித்தவர்கள். ஏழ்மையான குடும்பம்தான். கிராமத்தில் அன்றாடம் கூலி வேலை செய்துதான் அவர்கள் இருவரையும் வளர்த்து ஆளாக்கினாள் வேணி. 2 பெண்கள் எப்படி கரையேற்றப் போகிறோமோ என்ற கவலையே அவளை தீராத நோய்க்கு ஆளாக்கி விட்டது. அப்பா அம்மா யாருமில்லாத தங்கள் உறவுக்கார பையனான பாஸ்கருக்கு வசுமதியை கல்யாணம் செய்து முடித்த 6 மாதங்களில் வேணி போய் சேர்ந்து விட்டாள். கல்யாணமாகி புருஷன் வீடு போய்விட்ட வசுமதியின் பிரிவை தாழ முடியாமல் வேதனையில் இருந்த பானுமதியின் தாயின் பிரிவு வேறு வேதனையை அதிகப்படுத்தியது. அழுவதற்கு கண்களில் கண்ணீர் கூட இல்லை. மனசு போல கண்களும் வறண்டு கிடந்தது. இருட்டான பள்ளத்தாக்கில் விழுந்து விட்டதைப் போல உணர்ந்தாள். இனி என்ன செய்வது? தாய் இல்லாமல் எப்படி தனியே வாழ்வது? பெரிய கேள்வி அவளை பயமுறுத்தியது. சாப்பிடாமல் தூங்காமல் கவலையிலே இளைத்து துரும்பாய் போனவளை பாஸ்கரும் வசுமதியும் கெஞ்சி கூத்தாடிதான் இங்கே கூட்டி வந்திருந்தார்கள். மனசுக்குள் மருவிய பானுமதியை கொஞ்சம் கொஞ்சமாக கலகலப்புக்கு மாற்றியவன் பாஸ்கர் தான். அவர்களின் வீட்டில் புது உறவாய் சசிகுமார் வந்து பிறந்ததும் பானுமதி முற்றிலும் மாறிப்போனாள். துள்ளலோடும் துடிப்போடும் உற்சாகத்தோடும் சசிகுமாரை கொஞ்சுவதிலும் பராமரிப்பதிலும் கவனம் செலுத்த தொடங்கினாள். வசுமதிக்கு எல்லா வேலைகளையும் செய்து கொடுத்து ஒரு தாய் மாதிரி சசிகுமாரை எந்நேரமும் தன் தோளிலும் மடியிலும் போட்டு கொஞ்சி கொண்டிருந்தவளை, நான் தான் எந்த திறமையும் இல்லாம இருந்துட்டேன், நீயாவது ஏதாவது கத்துக்கடி பானு. சமைக்கிறதுக்கும் துணி துவைச்சு போடுறதுக்கும் புள்ளைய பெத்து வளர்க்கறதுக்கும் தான் பொம்பளைங்க லாக்கிங்கிற நிலைமை மாறணும்டி.
4 காசு சுயமா சம்பாதிக்கணும். சொந்த கால்ல நிக்கணும். அப்பதான் பெருமை. அப்பதான் நம்ம 4 பேர் மதிப்பாங்க. நாளையிலிருந்து நீ தையல் கத்துக்கிறதுக்கு போற என்று வசுமதியின் வற்புறுத்தி தையல் கிளாஸுக்கு செல்ல வைத்தாள். தையல் கிளாஸுக்கு சென்றதால் தான் அவள் வாசுவை சந்திக்க நேர்ந்தது. தையல் நிலையத்திற்கு நேர் எதிரில் கமலி டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டை நடத்தி வந்தான் வாசு. வாசு அழகன், வசீகரமானவன். பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வேலை கிடைக்காமல் வங்கியில் லோன் வாங்கி சொந்தமாய் இந்த இன்ஸ்டிடியூட்டை ஆரம்பித்து இருந்தான். அவனுடைய அப்பாவும் அம்மாவும் கிராமத்தில் இருந்தார்கள். இவன் மட்டும் தனியே தங்கி தானாய் சமைத்து சாப்பிட்டு கொண்டு இருந்தான். தையல் கற்றுக்கொள்ள எவ்வளவோ பெண்கள் வந்தார்கள். ஆனால் அவனை கவர்ந்தது பானுமதிதான். பானுமதி நடந்தால் அழகு, சிரித்தால் அழகு, பேசினால் அழகு, கோவப்பட்டால் அழகு, ஏன் அழுதால் கூட அழகுதான். முதலில் கண்களால் மௌனமாய் பேசிக்கொண்ட இருவரும் பிறகு இதழ்களால் இதயம் திறந்து பேசிக்கொள்ள தொடங்கினார்கள். ஓசையின்றி இருவருடைய இதயமும் இடம் மாற்றி இருந்தது. கோயில், பார்க், ஹோட்டல் என அவர்களுடைய காதல் கண்ணியமாய் வளர்ந்திருந்தது. வாசுவை மனதிற்குள் வைத்து கொண்டுதான் கல்யாண பேச்சை எடுத்தாலே தட்டி தட்டி கழித்தாள் பானுமதி. காதலை அத்தானிடமும் அக்காவிடமும் எப்படி சொல்வது? தவித்து கொண்டிருந்தாள். ஊருக்கு போயிட்டு இன்னும் ஒரு வாரத்துல திரும்பிட போறேன். இதுக்கு போய் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிறியே, கொஞ்சம் சிரிக்க கூடாதா பானு? பானுமதியின் முகத்தை தொட்டு தன் பக்கமாய் திருப்பினான் வாசு. முடியல வாசு, உங்களை ஒரு நாள் பார்க்கலன்னா கூட என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஊருக்கு போய் 1 நாள் 2 நாள் தங்கிட்டு 3வது நாளே கிளம்பி வந்துடுங்க வாசு. கண்கள் கலங்கி போயிருக்க கொஞ்சுவதை போல சொன்னாள். இருவரும் தியாகராஜ சுவாமி கோயிலில் தெற்கு பக்க பிரகாரத்தில் ஒரு பெரிய கருங்கல் தூண் மீது சாய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். ஒரு வார பிரிவியே உன்னால தாங்க முடியலையே. ஒருவேளை நம்ம 2 பேரோட வீட்லயும் நம்ம காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நீயும் நானும் பிரிறாப்புல வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவ பானு? விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லிடாதீங்க வாசு. அப்படி ஒரு நிலைமை வராது. வந்துடுச்சுன்னா என்னோட இதயம் தூள் தோளா வெடிச்சிடும். தலை தழுத்தபடியே அவன் தோள்களில் சாய்ந்தாள். கிழித்தெறியப்பட்ட நாராய் படுக்கையில் கடந்தாள் வசுமதி. 2 நாட்களாய் காய்ச்சல் விட்டு விட்டு அடித்தது. ஒரு வாய் கஞ்சி கூட குடிக்கவில்லை. தெருமுனையில் இருக்கிற மருந்து கடையில் மாத்திரை வாங்கி விழுங்கியும் காய்ச்சல் விட்டப்பாடில்லை. உடம்பு அனலாய் கொதித்தது. போதா குறைக்கு சசிகுமார் வீறிட்டு வீறிட்டு அழுது கொண்டிருந்தான். சசியையும் கவனித்து கொண்டு வீட்டு வேலையையும் பார்த்து கொண்டு களைத்து போயிருந்தாள் பானுமதி. வசுமதியின் முனங்கள் பானுமதியின் மனசை பிசைந்தது. அரிசி கஞ்சி வைத்து வசுமதியை குடிக்க செய்தாள். பாஸ்கரின் வருகைக்காக காத்திருந்தாள். இரவு 8 மணிக்கு மேல் வேலை முடிந்து பாஸ்கர் திரும்பினான். வசுமதியின் நிலை கண்டு பதறி பயந்து போனான். வசு, என்னம்மா இது? சாதாரண காய்ச்சல் தான் விட்டுரும்னு சொன்னியே, உடம்பு நெருப்பாட்டம் கொதிக்குது. ஏதாவது விஷ காய்ச்சலா இருக்க போகுது. வா, டாக்டர் கிட்ட காட்டிட்டே வந்துடலாம். அவன் கையை பற்றி எழுப்பினாள். மாச கடைசி, உங்க கையில பணம் இருக்காதுன்னு தாங்க பேசாம இருந்தேன். வசுமதி பாஸ்கரின் தோளில் சாய்ந்தாள். தன் சேமிப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து பாஸ்கரிடம் நீட்டினாள் பானுமதி. அத்தா, அக்காவை கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போங்க, நான் சசியை பார்த்துக்கிறேன். இருவரையும் அவசரப்படுத்தினாள். பாஸ்கர் சாப்பிட கூட இல்லை. வசுமதியை தன் சைக்கிளில் பின்னால் அமர செய்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினான். அக்கா, சைக்கிள் சீட்டை கெட்டியா பிடிச்சுக்க. ம். வசுமதி மெதுவாய் தலையை ஆட்டினாள். அத்தா, சைக்கிளை மெதுவா ஓட்டிட்டு போங்க. பாஸ்கரும் மெதுவாய் தலையை ஆட்டினான். சீட்டில் ஏறி அமர்ந்து பெடல்கள் மதித்தான். நீ சசியை பத்திரமா பார்த்துக்க. சரிக்கா. சைக்கிள் அவளுடைய கண் பார்வையை விட்டு நகர்ந்தோடியது. விடாமல் சினுங்கி கொண்டிருந்த சசியை தட்டி கொடுத்து புட்டிப்பால் புகட்டி கொஞ்சி முத்தமிட்டு தாளாட்டி பாடி தூங்க வைப்பதற்குள் பானுமதிக்கு போதும் போதுமென்றாகிவிட்டது. சுவர் கடிகாரத்தில் மணியை பார்த்தால் சின்ன முள் 10ஐ தொட்டு இருந்தது. அத்தானும் அக்கானும் ஏன் இன்னும் வரவில்லை? அக்காவுக்கு உடம்பு ரொம்பவும் முடியாமல் இருப்பதால் ஆஸ்பத்திரியிலேயே தங்க சொல்லிவிட்டார்களா?